வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கல்வி நிதியை தர மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம். துணை முதல்வர் உதயநிதி, திருமாவளவன், முத்தரசன் உள்ளிட்டோர் பங்கேற்று ஹிந்தி திணிப்புக்கு எதிராக முழக்கம். இந்தியா கூட்டணி எழுந்ததுப்பா, இந்தியை தடுக்க எழுந்ததுப்பா. திணிக்காதே 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 மோடி அரசு, இந்திய அரசு. மத்திய அரசின் மிரட்டலுக்கு தமிழ்நாடு ஒருபோதும் அடிபணியாது என துணை முதலமைச்சர் உதயநிதி திட்டவட்டம். அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம் எனவும் மும்மொழி கொள்கைக்கு எதிரான போராட்டத்தில் சூளுரை. ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொந்தளிச்சிட்டு இருக்கு. தமிழர்கள் நாம் எப்பொழுதுமே அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள். எந்த காலத்திலும் அடக்குமுறைக்கு பயப்பட மாட்டோம், அஞ்ச மாட்டோம். எந்த காலத்திலும் அடக்குமுறைக்கு நாம் அடிபணிய மாட்டோம். ஒன்றிய அரசுக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டு அரசையும் சரி, தமிழ்நாட்டு மக்களையும் சரி, நீங்கள் ஒருபோதும் மிரட்டி பணிய வைக்க முடியாது. $2152 கோடி கல்வி நிதியை வழங்காமல் இழுத்தடிக்கிறது மத்திய அரசு. உங்க அப்பன் விட்டு பணமா என அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆவேசம். ஹிந்தியை கட்டாயமாக திணித்தால் தமிழகத்தில் மீண்டும் மொழிப்போர் வெடிக்கும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் மொழிப்போருக்கு தயாராகி வருவதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சு. என்னங்க ஏங்க இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க என்று சொன்னீர்கள். எங்களுடைய ஸ்டேட் சென்டிமெண்ட்ஸ் பத்தி எங்களுக்கு தெரியுங்க. ஒட்டுமொத்த உலகத்திலே ஒரு மொழிக்காக தங்களுடைய உயிரை நீத்த ஒரே மாநிலம் எது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தாங்க. நாங்க எடுத்து சொல்றோம். நடிகர் அஜித் படத்தில் வருவது போல் ஆட்டோ கண்ணாடியை திருப்பினால்தான் ஆட்டோ ஓடும் என்பது போல் இருக்கிறது மத்திய அரசின் செயல்பாடு. சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சனம். தயிர் சாதம் சாப்பிடும் உங்களுக்கு இவ்வளவு கோபம் என்றால் நல்லி எலும்பு சாப்பிடும் எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சாடி தவாக தலைவர் வேல்முருகன் ஆவேசம். சீதாராமன் கதறான். கோபமா வருது மாமிக்கு. கோபம் தயிர் சாறு சாப்பிட உனக்கே கோபம் வருமா? ஹிந்தி கற்க வேண்டும் என சொல்லும் அண்ணாமலை தமிழ் கற்க வேண்டும் என ஏன் சொல்வதில்லை என சீமான் கேள்வி. ஐபிஎஸ் படித்தால் போதாது, நன்றாக படிக்க வேண்டும் என காட்டம். சொல்றதுக்கான காரணம் என்ன? எங்க படிக்கிறாங்கன்னு குழந்தை இருக்கு. நீ எங்க என் தாய்மொழியை படிக்க நீ எங்க பள்ளிக்கூடம் வச்சிருக்க அண்ணாமலை? இந்தி படின்னு சொல்ற நீ, என் தமிழை படின்னு சொல்லலே. நீ ஹிந்தியை கட்டாயம் படிக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. ஹிந்தி படித்தால் பசி பட்டினி தீருமா என சீமான் சரமாரி கேள்வி. இந்த நாட்டில் இருக்கிற ஏழ்மை, வறுமை, பசி பட்டினி, வேலையின்மை, இது எல்லாத்துக்கும் ஒரே மருந்தா இந்தி கற்பது தானா? இந்தி படிச்சே தீரணும் அப்படிங்கிற தேவை ஏன்? தமிழக அரசு பள்ளிகளில் 3வது மொழியை சேர்க்க வேண்டும் என பாஜக கூறுவது ஏன்? சீமானுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம். அப்படி இருக்கும் பொழுது 56 லட்சம் குழந்தைகள் அவங்க வேற ஒரு ஸ்ட்ரீம்ல போயிட்டு இருக்கிறாங்க. 52 லட்சம் அரசு பள்ளி மாணவர்களை மட்டும் கட்டாயப்படுத்தி இல்ல நீ 2 மொழியில மட்டும்தான் படிக்கணும், ஆங்கிலமும் தமிழும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு ஆண்டுமே அரசு பள்ளியிலிருந்து தனியார் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அதிகமாகிறாங்க. இன்னைக்கு எல்லாருமே தனியார் பள்ளியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு பள்ளியில
இருமொழி கொள்கையை வச்சிருக்கிறாங்களான்னு நான் கேட்க வேண்டியது முதல் கேள்வி. விஜய் வித்யாசரம் என்ற பெயரில் சிபிஎஸ்இ பள்ளி நடத்தி வருகிறார் தாவேகா தலைவர் விஜய். திமுக எம்பி கலாநிதி வீரசாமி நடத்தும் பள்ளியில் 2வது பயிற்று மொழியாக ஹிந்தி உள்ளதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. வித்யாசரம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வித்யாசரம் என்கின்ற பள்ளி நடத்துறாங்க. சி ஜோசப் விஜய் என்கின்ற பேரை பாருங்க. நான் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட்ல கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. சி ஜோசப் விஜய் என்கின்றவர் யாரு? அவர் புதுசா மேல இருந்து வந்தாரா? அவருடைய இடத்தை 35 ஆண்டுகள் 2017 இருந்து 2052 வரை தமிழ்நாட்டில் என்றைக்கும் இருமொழி கொள்கைதான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். தமிழ்நாட்டின் உரிமையை அதிமுக என்றும் விட்டுக் கொடுக்காது எனவும் பேச்சு. அந்த மாதிரி ஒரு மொழியை திணிப்பதை தமிழ்நாடு மக்கள் எந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் 30 லட்சம் பேர் மும்மொழி கற்பதாக அண்ணாமலை தெரிவித்த விவகாரம் எந்த தரவும் இல்லை என தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பகம் மறுப்பு. தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திட மத்திய அரசின் பங்கு தொகையை குறிப்பிட்ட காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும். மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். மதுரை திருச்சியில் புதிதாக கட்டப்பட உள்ள டைடல் பார்க் கட்டடத்திற்கு அடிக்கல். சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பத்து கைவினை கலைஞர்களுக்கு பூம்புகார் மாநில விருது வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 9 கைவினை கலைஞர்களுக்கு வாழும் கைவினை பொக்கிஷம் விருதையும் வழங்கினார். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தமிழக அரசு தடுக்க தவறிய குற்றச்சாட்டில் அதிமுக ஆர்ப்பாட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அதிமுக மாணவர் அணி சார்பாக நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அரசுக்கு எதிராக முழக்கம். கோவையில் சமூக வலைதளம் மூலம் தொடர்பு கொண்டு 17 வயது சிறுமியை வரவழைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம். கல்லூரி மாணவர்கள் 7 பேரை கைது செய்து உக்கடம் காவல் நிலைய போலீசார் விசாரணை. கோவை கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது எனவும் சாடல். பெண்களுக்கு முதலமைச்சர் மீது இருக்கும் நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் அப்பா எனும் அன்பு சொல் என அமைச்சர் ரகுபதி கருத்து. எடப்பாடி பழனிசாமி அதை கொச்சைப்படுத்தாமல் ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். மார்ச் 14 தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல். சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. 2024-25 ஆண்டுக்கான கூடுதல் செலவினங்களுக்கான மானிய கோரிக்கைகளையும் 2025 ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை மாநகரத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பிங்க் நிற ஆட்டோ திட்டம். மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் செய்து அரசு உத்தரவு. தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மிகப்பெரிய அழுத்தத்திற்கு ஆளாகியுள்ளனர். தமிழக அரசின் மீது ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. தமிழ் என பேசுபவர்கள் 60 ஆண்டுகளாக தமிழர்களுக்கு எதுவும் செய்யவில்லை. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு.
பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட 18 மாவட்ட விவசாயிகளுக்கு 498 கோடி நிவாரணம். ஓரிரு நாளில் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தங்கச்சிமடம் மீன் இறங்குதளத்தை துறைமுகமாக தரம் உயர்த்துவது உள்ளிட்ட பணிகளுக்காக 360 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. குந்துகால் மீன் இறங்குதளத்தை தூண்டில் வளைவுடன் மேம்படுத்தவும் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் இருமொழி கொள்கை மட்டுமே பின்பற்றப்படுகிறது என கூற முடியுமா? சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்த பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கேள்வி. சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் உண்மையில் என்ன? இந்த மாநிலத்துல 2 மொழி மட்டும்தான் குழந்தைங்க படிக்கிறாங்களா? இல்ல, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல போய் பாருங்க, இல்ல மற்ற பள்ளிகள்ல பிரைவேட் பள்ளிகள்ல போய் பாருங்க. பணம் அதிகமா லட்சக்கணக்கில் கட்டி படிக்கிற குழந்தைங்க 3 மொழியை கற்றுக்கொள்கிறார்கள். வேளாண்மை துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை. வேளாண் துறை நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் திட்டம் குறித்து விவாதித்ததாக தகவல். வணிக வரித்துறை மூலம் ஜனவரி 31 வரை 1.13 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டது. சென்னையில் நடந்த பணித்திறன் ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் மூர்த்தி தகவல். ஆட்டோக்களுக்கான புதிய பயண கட்டணம் நிர்ணயம் விரைவில் அறிவிக்கப்படும். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. பட்டுக்கோட்டை அருகே அங்கீகாரம் இல்லாத சிபிஎஸ்இ பள்ளியில் பயின்ற 19 மாணவர்கள் மாநில பாடத்திட்டத்தில் தேர்வு எழுத திட்டம். பட்டுக்கோட்டை அரசு மாதிரி பள்ளியில் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகளுக்கு ஏற்பாடு. டெல்லியில் கத்தார் மன்னர் ஷேக் தமீமுடன் பிரதமர் மோடி முக்கிய ஆலோசனை. இருநாட்டு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து விவாதம். கத்தார் நாட்டுடன் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது இந்தியா. இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த பிரதமர் மோடி கத்தார் மன்னர் பரஸ்பரம் பேச்சுவார்த்தை. நாட்டின் 26வது புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நியமனம். தற்போதைய ஆணையர் ராஜீவ்குமாரின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவு பெற்ற நிலையில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல். புதிய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் நாளை பதவியேற்பு. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு அறிவிப்பு. நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அவசரமாக தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்தது அவமரியாதைக்குரியது என ராகுல் காந்தி சாடல். தேர்வுக் குழுவில் இருந்து தலைமை நீதிபதியை நீக்கியது பல்வேறு கேள்விகளை எழுப்பி உள்ளதாக விமர்சனம். மீண்டும் திறந்தவெளி பகுதியில் போராட்டத்தை தொடங்கிய சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள். சக ஊழியர்கள் மீதான பணி நீக்க உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கம். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வியாபாரிகள் கடும் எதிர்ப்பு. நகராட்சி ஊழியர்கள் வியாபாரிகளிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதால் பதற்றம். செங்கல்பட்டு அருகே பேருந்தை ஏன் நிறுத்தவில்லை என்று கேட்ட பெண்ணுக்கு ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை. அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் ஆபாச பேச்சு வீடியோ வைரல்.
நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கோழி பண்ணைகளில் நோய் தடுப்பு நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திடீர் ஆய்வு. ஆந்திராவில் பறவை காய்ச்சல் பரவி வருவதன் எதிரொலியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. திருமண உறவை மீறி உறவு வைத்துக் கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்ட விவகாரத்தில் காவல்துறை மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி. பெண் உதவி ஆய்வாளருக்கு மட்டும் தண்டனை விதித்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. சென்னையில் வணிக கட்டடத்தில் அனுமதியின்றி கட்டப்பட்ட பகுதிகளை 8 வாரங்களில் இடிக்க சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. விதிகளை மீறியவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடாது என நீதிபதிகள் திட்டவட்டம். சென்னை ரேஸ் கிளப்பில் உள்ள கோல்ஃப் மைதானத்தில் நீர்நிலை அமைப்பதற்கான பணிகளுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கு தள்ளுபடி. ரேஸ் கிளப்புக்கு குத்தகைக்கு விட்ட நிலத்தை அரசு எடுத்துக் கொள்ளும் முன் நோட்டீஸ் அளிக்க அவசியமில்லை என உயர்நீதிமன்றம் கருத்து. வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 பேரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. 1000 விளக்கு பகுதியில் நடந்த 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி வழக்கில் அதிரடி. ஆந்திராவில் ஜிபிஎஸ் நோயால் பாதிக்கப்பட்ட 10 வயது சிறுவன் மற்றும் 45 வயது பெண் உயிரிழப்பு. கூட்டம் அதிகம் உள்ள இடங்களில் முகக்கவசம் அணிந்து செல்ல மாநில அரசு அறிவுறுத்தல். புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் அகில இந்திய மாணவர் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டம். கல்வி அமைச்சருக்கு எதிராக முழக்கமிட்ட நிலையில் கைது செய்தது காவல்துறை. யூடியூபர் ரன்வீர் அள்ளப்பாடியாவின் சர்ச்சை கருத்துக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். தான் ஒரு பிரபலம் என்பதற்காக மனதில் தோன்றுவதை பேசுவதா என கேள்வி எழுப்பியதோடு மறு உத்தரவு வரும் வரை வேறு எந்த நிகழ்ச்சியிலும் பேசக்கூடாது என உத்தரவு. இலங்கைக்கு சுற்றுலாத்துறை மூலம் அந்நிய செலவாணி அதிகரிப்பு. இந்தியர்களுக்கு பெரும் பங்கு உள்ளதாக அதிகாரிகள் தகவல். பொலிவியாவில் 2625 அடி பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்து. பேருந்தில் பயணித்த 31 பேர் பலியான பரிதாபம். பாகிஸ்தானில் நாளை தொடங்குகிறது சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர். முதல் போட்டியில் பாகிஸ்தான் நியூசிலாந்து அணிகள் மோதல். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் ஜெர்சி அறிமுகம். பாகிஸ்தான் மைதானத்தில் இந்திய கொடி புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இந்திய அணியின் ஜெர்சியில் பாகிஸ்தானுக்கு இடம். கிரிக்கெட் வரவு செலவு கணக்கு பார்க்கும் இடம் அல்ல என இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் மதுரையில் பேச்சு. கிரிக்கெட் விளையாடினால் பணம் வரும் என நினைக்கக்கூடாது என மாணவர்களுக்கு அறிவுறுத்தல். டெஸ்ட் மேட்ச் பாப்பாருன்னு அப்பெல்லாம் ₹1 கிடையாது கேம்ல. ஸோ ஒரு பைசா வருங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல இவங்க யாருமே வேலை செஞ்சவங்க கிடையாது. பட் இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி இருக்கிற எல்லா கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என் பையன் நாளைக்கு இங்கே போயிடுவான், என் பொண்ணு இந்த வளர்ச்சியை அடைஞ்சிருவா, ஒரு ஐபிஎல் கான்ட்ராக்ட் கிடச்சிரும், இந்தியாவுக்கு விளையாடிடுவாங்க அப்படிங்கிற ஒரு உள் கனவு இருக்கிறது நியாயம். அது மட்டுமே குறிக்கோளாக இருந்து உங்கள் பசங்களை ஸ்போர்ட் விளையாட வைக்கிறீங்கன்னா அது தப்பான ஜேர்னின்னு நான் சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த மாத இறுதியில் சென்னை வருகிறார் மகேந்திர சிங் தோனி.
IPL போட்டிக்கான பயிற்சியை 1 மாதத்திற்கு முன்னதாகவே தொடங்க திட்டம்.